ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடு குறித்தான அந்த விழிப்புணர்வு, அதே போல அதை பற்றியான ஒரு அவேர்னஸை அதிகமாக ஏற்படுத்தியது வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள். இந்த சமூகத்துக்கு ரிசர்வேஷன் நம்ம கட்டாயம் பெற்று தரணுன்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கான தேவை ஏன்? பிற்படுத்தப்பட்ட துறை என்பதே இல்லாம இருந்தது. பிற்படுத்தோர் நலத்துறை மட்டும்தான் இருந்தது. பொது ஒதுக்கீடு, பொது பிற்படுத்தப்பட்டோர் ஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்டோர் இந்தியாவிலே எம்பிசின்னு ஒண்ணு அவ்வளவுதான் கிடையாது. எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் கிடையாது. இந்த போராட்டத்தின் ஊடாக கலைஞர் தான் கொடுத்தாரு. எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு எம்பிசி இங்கதான். நீங்க கலைஞர் தான் வந்து அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். ஆமா, கலைஞர் தான் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். கலைஞர் தான் முஸ்லிமுக்கு கொடுத்தார். எல்லாமே திமுக, எல்லாமே திராவிடர் ஆட்சி. ரைட். இவங்கதான். வேற எந்த மாநிலத்தில் இருந்தது? நீங்க இன்னொன்னு தெரியுங்களா? கலைஞர் ஒரு முறை டாக்டர் ஐயா சொன்னார், அதாவது அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு அடுத்து சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர். எல்லாரும் எல்லாம் பேசுறாங்க, நான் ஒரு செய்தியை சொல்றேன். இந்த மண்டல் கமிஷன் அமல்படுத்தணும்னு விபி சிங் கிட்ட சொன்னவரே கலைஞர். இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு மண்டல் கமிஷன் பத்தி தெரியுமா? ஆணைமுத்து ஐயா எழுதின புத்தகத்தை படிச்சிருக்காங்களா? எப்படி இந்த விபி சிங் உடைய ஆட்சி போச்சுன்னு தெரியுமா? அந்த கட்சியோட தான் இப்ப கூட்டணியா இருக்கிறாங்க.